பல குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வியாதிங்கிறது ஒரு பொருளாதாரத்தில பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்துது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மருத்துவத்துக்கு அதிகமா செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய குடுக்குது. ஏன் இந்த மாதிரிலாம் ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துக்கு 6ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தால், குறிப்பா அந்த 6ஆம் பாவம் ஒரு சுக்கிரனுடைய வீடோ, செவ்வாயோட வீடா இருந்தா, அதீத பாதிப்பு, அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் குடுக்கும். இன்னைக்கு பொதுவா அறுவை சிகிச்சைன்னு போயிட்டு வந்தாங்கன்னா, 15,00,000 20,00,000 இந்த மாரி தான் உங்களுக்கு வந்து செலவாகுது. ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோய், நீரிழிவு நோய் இந்த மாதிரியான பாதிப்புகள்ல பாதிக்கப்பட்டு, மன ரீதியாகவும், உடல் ரீதியாகவும் ரொம்ப போராடிட்டு இருப்பாங்க. இப்போ இது நான் சொல்லக்கூடிய சர்ஜரிலாம் போய் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு அது சரியாயிரும். ஆனா, இது வாழ்நாளெல்லாம் அனுபவிக்கக்கூடிய வியாதிகள்லாம் உண்டு. இந்த சர்க்கரை வியாதிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயமா இருக்கு. நீரிழிவு நோயின்னு சொல்லி நடமாட்டத்தையே முடக்கக்கூடிய சில நோய்கள்லாம் உண்டு. இது பல வருஷமா அவங்கள பாடாப்படுத்தும். இதுக்கும் ஜாதகத்துக்கு சம்மந்தம் இருக்கான்னா, கண்டிப்பா இருக்கு. இத நம்ம எப்படி பார்க்கறதுன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாரி இந்த 6ஆம் இடத்து அதிபதிய கண்டிப்பா பார்க்கணும். இந்த வைநாசிகம்னு ஒரு விஷயம் இருக்கு. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 22வது நட்சத்திரம் வைநாசிக அதிபதியா வரும். அந்த 22வது நட்சத்திரம் எதுவோ, அதன் ரீதியான பாதகத்த கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுக்கான உதாரணத்த உங்களுக்கு அடுத்த பாகத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். நன்றி.